ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பட்டர் கிரீம் ஸ்லைஸ் கேக் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இது நார்மலா நம்ம பேக்கரியில எல்லாம் வந்து இருக்கிற ஒரு விஷயம். ஸோ பட்டர் கிரீம் பண்ணி அதை ஃபுல்லா நட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க ஸ்லைஸ் கேக்ல. ஸோ அந்த மாதிரி ரெசிபி தான் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பட்டர் கிரீம் ரெசிபி பண்ண போறோம் இல்லைங்களா. ஸோ நார்மலா பட்டர் கிரீம் பேக்கரி ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி பட்டர்னு இருக்கும். ஸோ அதுல தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. பேக்கரி பட்டர்னு நீங்க எசன்ஸ் மார்ட்ல கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேங்களா. அது நல்லா ஒயிட் கலர்ல இருக்கும். அதை வந்து நம்ம டால்டான்னு சொல்லுவாங்க. பட் டால்டா கிடையாது, அதனோட டெக்ஸ்டர் வேற. ஓகேங்களா. ஸோ இது அது கேக்குக்குன்னே இருக்கிறது. நீங்க அதை தான் கேட்டு வாங்கணும். மார்ஜரின் இல்லைன்னா கேக் பட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, பேக்கரி பட்டர்னு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இதுவும் வந்து ஒரு 90s இருந்தே ஒரு ஃபேமஸான ஸ்லைஸ் கேக்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலா வந்து நம்மள மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கேக் கட் பண்ணி நடுவுல எல்லாம் லேயர் வைக்கவே மாட்டாங்க. ஸோ கேக் பேக் பண்ணி அதுக்கு மேல ஃபுல்லா பட்டர் கிரீம் போட்டு ஃபுல்லா நட்ஸுங்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ரெண்டு சைடு மட்டும் அந்த நட்ஸுங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்பஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்பஞ்சஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து 4 எக் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பேக்கரி ஸ்டைல்ல தான் பண்றேன். ஓகேங்களா. ஸோ பேக்கரியில் என்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அதே இன்கிரீடியன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி இப்போ பண்றேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 4 எக் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம கேக் ஜெல் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். பிளஸ் வந்து 110 கிராம் வந்து நம்மளுடைய நார்மல் கிரானுலேட்டட் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கிரானுலேட்டட் சுகர்ன்றது நம்ம டீ காஃபிக்கு யூஸ் பண்ற சுகர் தான், ஒயிட் சுகர். ஓகே. ஸோ இப்போ 4 எக் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜெல். நிறைய பேர் வந்து எக் ஸ்மெல் வருதுன்றீங்க. சில பேர் வந்து இந்த கேக் ஜெல் போடாம பண்ண முடியுமான்றீங்க. கேக் ஜெல் போடாம எப்படி பண்ணணும்ன்றதை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எக் ஸ்மெல்லுக்கு வந்து நீங்க வந்து வெண்ணிலா பவுடர் யூஸ் பண்ணுங்க. கரெக்டா பீட் பண்ணுங்க. எக்கு கரெக்டா பீட் பண்ணோம்னா ஓவர் எக் ஸ்மெல் வராது. நம்ம பேக் பண்ணி எடுக்கும் போது லைட்டா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த எக் ஸ்மெல் வந்து அப்படியே சட்டில் ஆயிடும். ஓகேங்களா. அப்படி உங்களுக்கு எக் வேண்டாம்னா நீங்க வந்து கர்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதில் வந்து எக்கு, கேக் ஜெல்லு பிளஸ் வந்து சுகர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா ஃபோமா அந்த கேக் ஜெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹை ஸ்பீடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. நிறைய பேர் வந்து எக்கு வந்து பீட் பண்றது பத்தி கூட கேக்குறீங்க. கரெக்டா, அதாவது எக் ஸ்மெல் ஓவர் வர்றதுக்கு ரீசன் நீங்க எக்கு வந்து கரெக்டா பீட் பண்ணலனாலும் வரும். ஓகேங்களா. நிறைய பேர் வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு வர நிறைய இந்த கேக் ஸ்பஞ்சஸ்ல வர்றது எல்லாமே வந்து எக்ஸ்மெல் வருதுன்றாங்க. எக்ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெண்ணிலா ஃபிளேவர் போடணும். ரெண்டாவது வந்து நீங்க பீட் பண்ற விதம். இப்போ எனக்கு வந்து இது வந்து 5 மினிட்ஸ் ஆகுதுன்றதுக்காக உங்களுக்கும் 5 நிமிஷத்துல எக் பீட் ஆயிடும்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா. இப்ப பாருங்க, இது எனக்கு வந்து 7 to 8 மினிட்ஸ் ஆச்சு இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. எனக்கு இன்னைக்கு இதே சில சமயம் எனக்கு இது 5 மினிட்ஸ்ல கூட வரும். ஓகேங்களா. சோ அதனால நீங்க வந்து அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அடிக்கணும். நம்ம வந்து ரொம்ப ஆனா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நிறுத்திக்கணும். அதை பாருங்க, இந்த மாதிரி நம்ம போட்டா அந்த கோடு வந்து அப்படியே நிக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு ஜஸ்ட் ஒரு 4-5 செகண்ட்ஸ்க்கு நிக்கணும். இல்ல அந்த கோடு போடுற அளவுக்காவது வரணும். அப்படியே ரன்னியா வந்து விழக்கூடாது. ஓகேங்களா. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்பதான் வந்து நான் இன்னும் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா பீட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஓவரா பீட் பண்ணிட்டே இருந்தோம்னா கூட உங்களுக்கு எக்ஸ்மெல் ஓவரா வரும். ஓகே. இன்னொன்னு வந்து உங்களுக்கு எக்ஸ்மெல் வந்து இன்னும் கண்ட்ரோலா வரணும்னா அந்த எக் ஐன்னு சொல்லுவாங்க இல்லையா, எக்ல ஒயிட் கலர்ல வரும். அந்த ஒயிட்டும் எல்லோவும் மிக்ஸ் ஆகுற இடத்துல ஒரு ஒயிட் கலர்ல இருக்கும் பாருங்க, வெள்ளையா. அதை ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்மெல் கம்மியாகும். மோஸ்ட்லி அந்த எக்ஸ்மெல் அதிகம் வர்றதுக்கே அந்த எக் ஐ தான் ரீசன். ஓகே. இப்போ நம்ம இது 3யும் பீட் பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 120 கிராம் மைதா, வெண்ணிலா பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட், பிஞ்ச் ஆஃப் சால்ட். இப்போ நான் வந்து கேக் ஜெல் யூஸ் பண்ணனால மொத்தமா போட்டு சேவ் பண்றேன். கேக் ஜெல் யூஸ் பண்ணலன்னா நீங்க வந்து பாதி பாதியா தான் போடணும். ஓகேங்களா. இது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் என்னோட கிளாஸ் வீடியோஸ்லயே.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்னும் வந்து பீட் ஆன் பண்ணல, ஜஸ்ட் பிளேட் வச்சு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்பதான் நான் ஆன் பண்ண போறேன். ஸோ ஒன்ஸ் இப்போ வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மில்க் 3 டேபிள் ஸ்பூன். இதை வந்து நல்லா ஸ்லோலியே வச்சு பண்ணுங்க, ஹை ஸ்பீடுக்குலாம் வேண்டாம். ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி எக் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடுக்கு நமக்கு வேலை கிடையாது. அதோட இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ் பண்றது தான். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூனு. வெஜிடபிள் ஆயில் நான் எடுத்திருக்கிறது சன்ஃப்ளவர் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். ஒன் டே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆயிலும் உள்ள ஃபுல்லா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஓவனை 170 டிகிரியில ப்ரீ ஹீட் பண்ணுங்க பேக் மோட்ல. ஓகேங்களா. பேக் மோட் இல்லாதவங்க டபுள் காயில் ஆன் வித் கன்வெக்ஷன் மோட ஆன்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேல ஊத்திக்கலாம். ஸோ பேக்கிங் டின்ல ஊத்துறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி சிலிகான் ஸ்பெஷலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம என்னதான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாலும் சைட்ல கொஞ்சம் இருக்கும் சரியா மிக்ஸ் ஆகாம, இல்ல கீழே பாட்டம்ல சம்டைம்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த மாவு. ஓகேங்களா. நார்மலா நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸோட நீங்க எக் ஆட் பண்ணும்போது நம்ம இப்போ எக் நல்லா பண்ணிட்டு நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றதுனால அது மோஸ்ட்லி கீழே பாட்டம்ல எல்லாம் ஒட்டி இருக்காது. பட் இதே நீங்க எக் இது மைதா மிக்சரோட இந்த எக் எடுத்து போடும்போது சம்டைம்ஸ் அடியில வந்து நிறைய ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரை இன்கிரீடியன்ஸ் போட்டுட்டு அப்புறம் வெட் இன்கிரீடியன்ஸ் போகும்போது அந்த ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அதனால நல்லா இந்த மாதிரி சிலிகான் ஸ்பெஷல் வச்சு எடுத்து விடுங்க. இப்போ நான் வந்து நான் யூஸ் பண்றது வந்து ரெக்டாங்கிள் பேக்கிங் டின்னு, நீங்க 7 இன்ச் டின்ல யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா. ஓகேவா. இது வந்து 5.5க்கு வந்து 8 இன்ச் ரெக்டாங்கிள் டின், 5.5 to into 8 இன்ச். இவ்வளவுதான். இதை வந்து நான் ப்ரீ ஹீட்டட் ஓவன்ல 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போறேன். நான் வந்து 60 லிட்டர், அதனால எனக்கு 30 to 35 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு கம்மியா இருந்தா இன்னும் கொஞ்சம் 5 to 10 மினிட்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. 30 லிட்டர் 36 லிட்டர்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது எதுக்காக நான் இந்த டின் எடுத்தேன்னா, நான் நடுவில் ரெண்டா ஜஸ்ட் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக தான், ஈஸியா இருக்கும்னு இந்த டின் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இது மாதிரி உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் மாதிரி டேப் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் வந்ததுன்னா ஒரு ஸ்க்ரூயர் வச்சு நல்லா அதை வந்து எடுத்து விட்டுடுங்க. ஓகேவா. அப்படியே வைக்காதீங்க. வச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, என்னாகா அந்த இடம் ஓட்ட ஓட்டையா இருக்கும் நமக்கு பேக் ஆகி வரும்போது. அவ்வளவுதான். நார்மலா வந்து அந்த கொஞ்சம் இதுவா இருக்கிறது நார்மல் தான், பட் ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த ஸ்கூயர் வச்சும் குட்டி குட்டி அந்த ஏர் பேக்கெட்ஸை ரிலீஸ் பண்ணி விடுறது. ஓகேவா. அவ்வளவுதான். ஜஸ்ட் ஸோ இதை நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. நான் நடுவில் வந்து ஸ்குயர் வச்சு பிரிக் பண்ணி பார்த்துட்டு தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இது 2 மினிட்ஸ் வந்து நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா இது டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் சுற்றி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுருக்கிறதுனால டிமோல்ட் எனக்கு ஈஸி தான். நீங்கள் ஒருவேளை பார்ச்மெண்ட் பேப்பர் சைடில் போடலன்னா நல்லா 2 மினிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நைஃப் வச்சு சைடு ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் தான் டிமோல்ட் பண்ணணும். இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்ததுனால அழகாக டிமோல்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஜஸ்ட் நான் அப்படியே எடுத்து இங்கே வச்சுட்டேன். நீங்கள் அப்படியே வந்து கவுத்து டிமோல்ட் பண்ணாலும் அது நார்மலாக வந்து வந்துடும் வெளியில், ஏன்னா அது பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்கிறதுனால. இன்கேஸ் பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைனா தான் நீங்கள் வந்து கத்தி வச்சு சைடில் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து கீழே இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ இது ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே. அவ்வளோதான். இது அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். அப்புறம் நம்ம ஃப்ராஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பட்டர் க்ரீம் பண்ண போறேன். ஸோ பட்டர் க்ரீமுக்கு நான் சொன்னேன் இல்லையா, நான் பேக்கரி பட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட நான் வந்து 300 கிராம் வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ண போறேன். இதே மாதிரி சீவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எதுக்காகனா சம்டைம்ஸ் ஐசிங் சுகர் வந்து நம்ம உள்ளே வச்சிருந்தா கெட்டி கெட்டியா ஆயிடும்.
ஓகேவா? அதனால நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐசிங் சுகர் ஆகட்டும். ஐசிங் சுகர் இல்லாதவங்க பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐசிங் சுகருக்கும் பவுடர் சுகருக்கும் ஒன்றும் இல்லை. நல்லா ஐசிங் சுகர் ரொம்ப ரீஃபைண்டாக இருக்கும். நல்லா ரொம்ப வந்து மாவு மாதிரி இருக்கும். அது கூட கார்ன்ஃப்ளவர் போட்டு அரைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். நம்ம இது பவுடர் சுகர் ஓரளவுக்கு கிரைனி டெக்ஸ்டரில் இருக்கும் வீட்டில் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து லோ ஸ்பீடில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த பட்டர் வந்து க்ரீமியாக வரட்டும். ஓகேங்களா? இப்போ வந்து பட்டர் நல்லா க்ரீமியாக வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை ஃபுல்லாக இதில் போட்டிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறதா ஹேண்ட் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டர் நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் வர வரைக்கும் லோ ஸ்பீட்லேயே அடிச்சுக்கோங்க. ஒன்ஸ் அது வந்த உடனே நல்லா க்ரீமியாக டெக்ஸ்டர் வந்த உடனே உங்களோட ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸ்லோ ஸ்பீடில் ஆட் பண்ணுங்கள். அந்த சுகர் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹை ஸ்பீடுக்கு சேஞ்ச் பண்ணோம். இல்லைன்னா அது அப்படியே பறக்கும் அது சுகர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பற்றின ஃபுல் இது நான் ஆல்ரெடி எப்படி பட்டர் க்ரீம் பண்ணணுன்றது போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ போய் பாருங்கள். நான் வந்து கார்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய பட்டர் க்ரீம் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் வந்து இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் கிளியராகவே, ஹவு டு டூ வந்து மேக் பட்டர் க்ரீம்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். ஓகேங்களா? அதில் பட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பட்டருக்கு பதில் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்ஜரினும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கூட வந்து கன்சிஸ்டன்சிக்கு மில்க், நமக்கு இந்த ஃப்ராசிங் கன்சிஸ்டன்சி வரதுக்கு மில்க் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நம்மளுடைய நார்மல் விப்பிங் க்ரீமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து 1/4 கப் வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? வெறும் நம்ம பட்டர் ஐசிங் சுகர் போட்டால் அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ராஸ்டிங் கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஓகேங்களா? அதனால நம்ம எப்போவுமே மில்க் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மில்க் யூஸ் பண்ணலாம். விப்பிங் க்ரீம் இல்லாதவங்க விப்பிங் க்ரீம் இருந்தீங்கன்னா அதுவே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு வந்து 1/4 கப் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி பீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மேலே இருக்கிறத வந்து நல்லா அந்த ப்ரௌனிஷாக இருக்கிறத நார்மலாக ரிமூவ் பண்ணிடுவாங்க பேக்கரியில். ஓகேங்களா? ஸோ இது வந்து மஸ்டான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பண்ணலாம். பட் ஆர்டர்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே கேக் லெவலர் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அது வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு மேலோட்டமாக இருக்கிற அந்த இதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ப்ரௌனிஷாக இருக்கிறது. ஓகேவா? ரொம்ப ரிமூவ் பண்ண வேண்டாம். லைட்டாக. ஓகே, இதை பாருங்க, இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும். ஓகே. ஸோ இப்போ இது கூட வந்து இந்த லைட்டாக மேலே கார்னரில் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா? அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்னரில் இருக்கிறதுலாம் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேலே இருக்கிறத வெறும் தோல் மட்டும் பண்ணோன்னா உங்களோட நைஃப் வந்து கொஞ்சம் மேல் பக்கம் ஸ்லாண்டிங்காக வச்சு பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப டவுன்வர்ட்ஸாக வச்சு பண்ணிங்கன்னா உள்ளே அப்படியே உள் பக்கமாக நீங்கள் வந்து கட் பண்ணிடுவீங்க. ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக அப்படியே உள்ளே வந்து நிறைய கேக்ஸ் வெளியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கேக் ரெடி பண்ணியாச்சு. மேலே இருக்கிறதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கேக் ரிங் போட்டுக்கிறேன். ஓகேவா? இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேக் ரிங் தான். இதில் வந்து நம்ம அந்த பட்டர் க்ரீம் இதை வந்து நான் 2ஆக ஸ்லைஸ் பண்ண போகிறதில்ல. நான் ஆல்ரெடி சொன்னது தான். நம்ம வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு இந்த பட்டர் க்ரீம் ஸ்லைஸ் கேக் வந்தப்போ எப்படி பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு இது தான். சென்டர் லேயர்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ மேலே பண்ணிவிட்டு நல்லா ஒன்று பிளெயினாக விற்பாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு டபுள் சைட் வந்து நட்ஸு அப்படியே இதுவாக போடுவாங்க குட்டி குட்டியாக. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாடல் தான் இது. ஸோ அதனால் வந்து இதில் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணலை. ஓகேங்களா? இல்லை ஸ்லைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணியும் வந்து ஒரு லேயரில் பட்டர் க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரே ஒரு லேயர் தான். வெறும் இந்த லேயருக்கு மட்டும் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எவ்வளோ வேணும் பட்டர் க்ரீம் அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 75 கிராம் பட்டர் எடுத்துகிட்டு அது கூட ஒரு 200 கிராம் ஐசிங் சுகர் எடுத்துக்கலாம். பட் நான் எதுக்காக நிறைய எடுத்தேன்னா நான் வேறு ரெசிபியும் பண்ணுவேன். அதுக்காக நான் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டாவது வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்தால் எனக்கு ஸ்டாண்ட் மிக்சரில் அடிக்க வராது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் பண்ணி பார்க்குறதா இருந்தால் ஒரு 75 கிராம் பட்டர் போட்டுக்கோங்க. அது கூட வந்து 200 கிராம் வந்து 200 to 250 கிராம் வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை. ஓகேவா? அந்த எக்ஸ்ட்ரா வந்து இந்த ரிங்கில் ஒட்டிட்டு இப்போ நம்ம 2 சைட்லையுமே வந்து க்ரீம் போட்டு அப்ளை பண்ண போகிறோம்.
இந்த க்ரீமில் வர்றதெல்லாம் எடுத்துக்கோங்க. அது வந்து இந்த சைட்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் க்ரம்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரீசன் என்னென்னா நம்ம ஃபுல்லாக வந்து நட்ஸை தான் போட போகிறோம். ஓகேவா? வெறும் 2 சைடு தான் நான் வந்து க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா இந்த 2 கார்னர் இருக்குல்ல, சின்ன பக்கமாக இருக்கிற கார்னர் 2 நம்ம கட் பண்ணிடுவோம். அதுக்காக நான் வந்து அந்த சைடு நான் க்ரீம் அப்ளை பண்ணல. வெறும் இந்த 2 சைடு மட்டும் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த மாதிரி ஓகேவா? அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு. ஸோ இப்போ நம்மளுடைய 2 சைடும் வந்து க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து காஜு தூள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குதான்னு தெரியல. ஆனால் எசன்ஸ் மார்ட்டில் கிடைக்கும். காஜு தூள் அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். மேலேயும் ஃபுல்லாக நீங்கள் போடணும். சைடு அந்த 2 சைடும் ஃபுல்லாக இதை வந்து நம்ம தூவி விட்டுக்கணும். இப்போ மேலே பண்ணியாச்சு. சைடில் இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 சைடும் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸோ இப்போது எல்லாம் போட்டாச்சு அந்த காஜத்தூள்லாம். இப்போ இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸஸ்லாம் நீங்கள் இப்படி கையில் ரிமூவ் பண்ணிங்கனாலே வந்துடும். ஓகேவா? ஸோ நான் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அது ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து இதை நல்லா கட் பண்ணலாம். ஸோ இப்போ இது ஃப்ரிட்ஜில் செட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கார்னரையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சென்டராக கட் பண்ணிக்கலாம். நான் மொத்தம் இதில் வந்து 6 பீசஸ் போட போகிறேன். ஓரளவுக்கு நல்ல மீடியம் சைஸ் தான் வரும். உங்களுக்கு வேணும்னா இதையே வந்து 9 பீசஸ் ஆகும். குட்டி குட்டி பீசஸ் ஆகும். நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ கார்னர் கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓகேவா? ஸோ இப்போ இந்த கார்னர் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த கார்னரையும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போது நம்ம இதை 6 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீஸ், அடுத்தது இங்கே. ஓகேவா? மொத்தம் 3 பீஸ் நான் கட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி கீழே வந்துடும். ஓகேவா? நைஃபை இப்படி கீழவே எடுங்க. ஓகே, அகெயின். ஸோ நம்ம கீழெல்லாம் ரொம்ப க்ரீம் போடல. 2வது பட்டர் க்ரீம்ன்றதுனால நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நமக்கு நைஃப்பில் ரொம்ப எதுவும் க்ரீம்ஸ் ஒட்டிட்டு வராது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இப்போ நான் சென்டராக ஒன்று இப்போ நம்மளுடைய பட்டர் க்ரீம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஸ்லைஸ் கேக்கு. இப்போ நீங்கள் சர்விங் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணி என்னோட பிளேட்டில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய ஸ்லைஸ் கேக் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டுன்னு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து சர்விங் பிளேட்டில் வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சிங்கிள் லேயரில் போட்ட வந்து நமக்கு அந்த பட்டர் வந்து ரொம்ப திகட்டாது. அதுக்காக தான் சிங்கிள் லேயரில் நான் போட்டு இன்னைக்கு பண்ணி காமிச்சது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்லைஸ் கேக்ஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.